இன்னைக்கு குரூப் 2 கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது மேத்ஸ்ல ரேஷியோ ப்ரொபோர்ஷன். அது இப்ப ரெண்டு ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்குன்னா அப்ப வந்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ். இப்ப A is to B is equal to C is to D இப்படி இருந்ததுன்னா ரெண்டு ரேஷியோஸும் ஈக்குவல், அப்ப இது வந்து தே ஆர் ப்ரொபோர்ஷனல் இப்படியும் டினோட் பண்ணுவாங்க. ரெண்டும் ஒண்ணு. ஈக்குவல் டு போட்டு வச்சாலும் சரி, இல்ல டபுள் கோலன் போட்டு வச்சாலும் சரி, இது வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னன்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ். AD is equal to BC. அதாவது இப்ப ரெண்டு குவான்டிட்டிஸ் ஒரே யூனிட்ல இருக்கு, ஒரே அலகுடைய ரெண்டு குவான்டிட்டிஸ், ரெண்டு இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் ரேஷியோ A is to B அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது இப்ப 1 மீட்டர் டு 10 சென்டிமீட்டர்னா இப்ப இது வந்து 10 சென்டிமீட்டர்ன்றது 1 மீட்டர் இருக்கும் 10 சென்டிமீட்டர். இப்ப இது வந்து இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஒரே அழகா மாத்தணும். மீட்டர் சென்டிமீட்டர், இதுவும் மீட்டர். 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். இதுக்கும் இது வந்து 10 சென்டிமீட்டர். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து வேற வேற யூனிட்ஸ்ல இருக்கு, வேற வேற அலகோட இருக்கு. அப்ப 100 is to 10, அப்ப 10 is to 1. இதுல வந்து காமனா உள்ளத இதுவும் 10 into 10, இது 10 into 1, அதனால 10 கேன்சல் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் மீசிம மீபேக்கா 1, ஜிசிடி 1 இருந்தது அப்படின்னு சொன்னா அதை வந்து லோயஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மீதி எல்லாமே ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இது வந்து நம்ம 100 is to 10 எப்படி சொல்லலாம்னா 100 divided by 10ன்னு சொல்லுவோம். இப்ப இதுல வந்து இப்படி கேன்சல் பண்ணிட்டு 10/1 அப்படின்னு எழுதிடலாம். இந்த ரெண்டும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம், லோயஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, எளிய வடிவில் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வேரியேஷன். X varies directly as Y or X varies inversely as Y. இப்ப டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொன்னா X is equal to some constant into Y. Inversely அப்படின்னு சொன்னா X is equal to some constant into 1/Y. இது டைரக்ட் வேரியேஷன். அப்படின்னா டைரக்டா, அதாவது இப்ப X இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா Yயும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இன்வெர்ஸ்லின்னு சொன்னா இப்ப X இன்க்ரீஸ் ஆகும்போது Y வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆமா, X இன்க்ரீஸ் ஆகும்போது Y வந்து அதுக்கேத்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும். அதான் இன்வெர்ஸ் வேரியேஷன். இது டைரக்ட் வேரியேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ். இப்ப ஸ்பீட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இப்ப இந்த ஃபார்முலால S is equal to D/T. இது வேகம். இப்ப டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொன்னா வேகமும் நேரமும் இன்வெர்ஸா வேரி ஆயிருக்கும். இது கான்ஸ்டன்ட்னு சொன்னா அப்ப S is equal to some constant into 1/T. அப்ப அது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன். அதாவது டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும் போது 2-3 ஸ்பீடு கொடுத்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படிங்கிறதுனால ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கணும். ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொன்னா இப்ப 2-3 நம்பர்ஸ் இருக்கு. இப்ப அதுக்கு ஹார்மோனிக் மீன் வேணும் அப்படின்னு சொன்னா n divided by 1/S1 plus 1/S2 plus 1 by etc plus 1/Sn.
அதாவது டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும்போது, தூரம் வந்து சமமா இருக்கும்போது ஸ்பீட் வந்து ஒவ்வொரு ஸ்பீட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இந்த மெயின் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாரு. ரிட்டர்ன் வரும்போது 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல வராரு. அப்ப ஓவரால் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இதுல வந்து டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 2 இருக்கு, அதனால 2 டிவைடட் பை 1/40 பிளஸ் 1/60 ஸ்பீடு. இதே 3 கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா 3 டிவைடட் பை 1/s1 பிளஸ் 1/s2 பிளஸ் 1/s3 போட்டு போட்டுக்கலாம். ஆமா, 2 தடவை. இப்போ ஒரு தடவைக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாங்க. அந்த அதே டிஸ்டன்ஸ் திரும்பவும் டிராவல் பண்ணும்போது 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல டிராவல் பண்றாங்க. அப்ப இதுல 40க்கும் 60க்கும் எல்சிஎம் வந்து 120. இங்க 3 பிளஸ் இங்க 2 ஈக்குவல் டு இந்த 120 மேல போயிடும். 2 இன்டூ 120 divided by 5. இங்க 24. இது வந்து 48. இதான் இது நம்ம இது அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சோம்னு சொன்னா 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும். அது வந்து ஆன்சர் கிடையாது. இது ஸ்பீட் அண்ட் டைமும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது இன்வெர்ஸ் வேரியேஷன்ல இருக்கிறதுனால நம்ம வந்து ஹார்மோனிக் மீன் தான் கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இதுல ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அதே டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலால s is equal to d/t நம்ம பார்த்தோம்ல, நமக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி வேரியேட் ஆகுது அப்படின்றத சொல்லுவோம். இதே இப்ப டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப அதாவது 1/t இது வந்து கான்ஸ்டன்ட். அப்ப டைரக்ட் வேரியேஷன் ரெண்டுத்துக்கும். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகும். அப்ப டைமை கான்ஸ்டன்டா வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாங்க. செகண்ட் ஹவர்ல 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாங்க. தேர்ட் ஹவர்ல 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாங்க. இப்ப ஓவராலா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இதுல வந்து டைம் தான் கான்ஸ்டன்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு இந்த ஸ்பீடு, செகண்ட் 1 ஹவருக்கு இந்த ஸ்பீட், தேர்ட் 1 ஹவருக்கு இந்த ஸ்பீட். அப்ப ஓவராலா ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நமக்கு இது டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிறதுனால அரித்மெட்டிக் மீன் தான் ஆவரேஜ் ஸ்பீடா இருக்கும். ஆவரேஜுக்கு அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நமக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்ப டைம் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா யூஸ் பண்றோம். சொல்யூஷன். இப்ப ஆவரேஜ் ஸ்பீட் இது வந்து s1 பிளஸ் s2 பிளஸ் s3 டிவைடட் பை 3. இதுல 50 பிளஸ் 30 பிளஸ் 60 டிவைடட் பை 3. இப்ப இது வந்து 140 by 3 equal to இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரெயின்ஸ். இப்ப இதுல இப்ப ஒரு ட்ரெயின் இருக்கு, அது ஒரு போல், அதாவது
இந்த ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட இப்ப நெக்லிஜிபிள் லென்த், ஒரு ஆளை கிராஸ் பண்ணுது, இல்ல ஒரு போஸ்ட கிராஸ் பண்ணுது, ஒரு சிக்னல் லைட்டை கிராஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த நெக்லிஜிபிள் லென்த் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க இருக்கிற ட்ரெயின் வந்து இங்க வந்தா தானே நம்ம வந்து அது ஃபுல்லா கிராஸ் பண்ணுதுன்னு சொல்லுவோம். அப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரம் உள்ள டிஸ்டன்ஸ அது டிராவல் பண்ணணும். அதாவது அதோட ஓன் லென்த்தை அது டிராவல் பண்ணணும். அப்ப அந்த ட்ரெயினோட லென்த் வந்து L மீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா, அது வந்து எவ்வளவு செகண்ட்ஸ்ல அது கிராஸ் பண்ணுதோ, இப்ப அதை கிராஸ் பண்றதுக்கு சப்போஸ் சம் எஸ் செகண்ட்ஸ்ல அது வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டிவைடட் பை எஸ். அப்ப இது வந்து L பை எஸ் தான் அந்த ட்ரெயினோடைய ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல கிடைக்கும். அதாவது அந்த ட்ரெயினோட லென்த் எல்லாம் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட, நெக்லிஜிபிள் லென்த் உள்ள ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட அது கிராஸ் பண்றதுக்கு அதோட ஓன் லென்த் டிவைடட் பை அது எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுதோ அதுதான் அந்த ட்ரெயினோடைய ஸ்பீடு. சப்போஸ் ஒரு அந்த ட்ரெயினோட லென்த்தையும் அது இவ்வளவு செகண்ட்ஸ்ல அந்த ஸ்டேஷனரி ஆப்ஜெக்டா கிராஸ் பண்ணுது அப்படிங்கறத கொடுத்துட்டு ட்ரெயினோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க எல் பை எஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மீட்டர் பெர் செகண்ட்ல உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஆனா மேக்சிமம் ஸ்பீடு வந்து எதுல கொடுப்பாங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து அதை கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்திக்கணும். இன்டூ 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர். சப்போஸ் உங்களுக்கு வந்து ட்ரெயினோட ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துட்டு இந்த அந்த ட்ரெயினோட லென்த் வந்து மீட்டர்ஸ்ல இருக்கும், அந்த மீட்டர்ஸ்ல உள்ள அந்த லென்த்தையும் கொடுத்து ஒரு ஸ்டாண்டிங் மேன் இல்லைன்னா ஒரு லேம்ப் போஸ்ட் அதை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க வந்து அந்த கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கிறத ஸ்பீட மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் வந்து அதோட ஓன் லென்த்தை கிராஸ் பண்றதுக்கு, அதாவது இது வந்து அது கவர் பண்ற டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அதோடைய ஸ்பீட் இன் மீட்டர் பெர் செகண்ட். அந்த ட்ரெயினோட ஸ்பீடை மீட்டர் பெர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது நமக்கு எவ்வளவு செகண்ட்ஸ்ல அந்த ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட அது கிராஸ் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சு. இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர், இது கன்வெர்ட் பண்றதுக்கு இன்டூ 5/18 பண்ணணும். அதாவது அந்த ஸ்பீட் இன்டூ 5/18 மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றுறது. இல்ல இது வந்து அவங்க மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு 18/5 ட்ரெயினோட ஸ்பீடு, அதுக்காக இது மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்துறதுக்கு 18/5. அது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துறதுக்கு 5/18. இது வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு, அது நமக்கு ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வேணும்னா இன்டூ 18/5 பண்ணணும். இங்க வந்து கொடுத்துருக்கிறது அவங்க வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் கொடுப்பாங்க. அப்ப நம்ம மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப அது மீட்டர் பெர் செகண்ட்ல நமக்கு வேல்யூ கிடைக்கும். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதோட ஸ்பீடு, அதை வச்சு ஏதாவது ஒண்ணு கொடுக்கலன்னா இன்னொன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்ப அந்த ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லென்த் இருக்கு. அதாவது இப்போ ஒரு பிளாட்ஃபார்மையோ ஒரு பிரிட்ஜையோ ஒரு டனலையோ கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது இப்ப ஒரு டனல் இருக்கு, இப்ப இது வழியா அந்த ட்ரெயின் போகுது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ட்ரெயின் இங்க இருக்கிற ட்ரெயின் வந்து இவ்வளவு தூரம் வரணும். அப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரம் அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணணும். அதாவது கரெக்டா சொல்லணும்னா அந்த டனல் ஆர் பிரிட்ஜ் ஆர் பிளாட்ஃபார்ம் அதோட லென்த் பிளஸ் ட்ரெயினோட லென்த், அதாவது லென்த் ஆஃப் த ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட்.
அப்ப இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும், அதாவது அந்த ட்ரெயின் கவர் பண்ண போற டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்டேஷனரி ஆப்ஜெக்டோடைய லென்த் பிளஸ் ட்ரெயினோடைய லென்த் டிவைடட் பை ஆப்ஜெக்டோடைய லென்த் பிளஸ் ட்ரெயினுடைய லென்த் டிவைடட் பை அது கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் எஸ் செகண்ட்ஸ் ஆர் இவ்வளவு. இது வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கும். இது வந்து ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். இதுலயும் ஏதாவது ஒண்ணு கொடுக்காம இருந்துட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த இந்த டனலோடைய லென்த் என்ன, இல்லைன்னா பிரிட்ஜுடைய லென்த் என்ன அப்படின்னு சொல்லி இதை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்பீடு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, பொதுவா ஸ்பீடு கொடுக்கும்போது கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுப்பாங்க. நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும்போது மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது டைம், இது வந்து ஸ்பீடு, இது எவ்வளவு நேரம் ஆகுது அந்த டனலை கிராஸ் பண்றதுக்கு. ஆமா, உங்களுக்கு கொஸ்டின்ல ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு மேனை கிராஸ் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, இந்த டனலை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத வச்சு கொடுப்பாங்க. அப்ப அந்த டனலை கிராஸ் பண்றதுக்கு, அந்த மேனை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அதாவது ஸ்பீடை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரெயினுடைய லென்த் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறமா அந்த ஆப்ஜெக்டோடைய லென்த்தை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஒரு ட்ரெயின், a train of speed 90 km per hour crosses a lamp post in 6 seconds and a bridge in 18 seconds. Find the length of the bridge. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து அதோடைய வேகம் வந்து ஒரு தொடர் வண்டியின் வேகம் 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். அது ஒரு லேம்ப் போஸ்ட கிராஸ் பண்றதுக்கு 6 வினாடிகள் ஆகுது. ஒரு பிரிட்ஜ கிராஸ் பண்றதுக்கு 18 வினாடிகள் ஆகுது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த பிரிட்ஜுடைய லென்த் என்ன அப்படின்றது தான். அதாவது இப்ப ஒரு லேம்ப் போஸ்ட கிராஸ் பண்றதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான், டிவைடட் பை 6. இது வந்து அந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இருக்கும். அது எதுல இருக்கும்னா மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கும். ஆனா நமக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. அதனால 90 into 5/18 is equal to, இப்ப இது 90 வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் into 5/18 பண்ணோம்னா இது மீட்டர் பெர் செகண்டுக்கு மாறும். இப்ப லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து நமக்கு தெரியாது, 6 செகண்ட்ல அது வந்து கிராஸ் பண்ணிருக்கு. 5. அப்ப லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து 25 into 6. லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து 150 meters. ஆமா, வேகம். இது வந்து ட்ரெயினோட ஸ்பீடு. வேகம் கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திட்டு நம்ம அந்த ட்ரெயினுடைய லென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். நீளம், அதைத்தான் கண்டுபிடிக்கிறோம். 6 செகண்ட்ல ஒரு லேம்ப் போஸ்டை கிராஸ் பண்ணிருக்குன்னா அதோட ஓன் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கு அதுக்கு 6 செகண்ட் ஆகும். அப்ப அதோட ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்.
ஒரு தொடர் வண்டியோட வேகம் வந்து 90 km/h. அது ஒரு லேம்ப் போஸ்ட கிராஸ் பண்றதுக்கு, அதாவது ஒரு தபால் தந்திய கிராஸ் பண்றதுக்கு கடந்து செல்ல 6 வினாடிகள் ஆகும். ஒரு பாலத்தை கடந்து செல்ல 18 வினாடிகள் ஆகும். அந்த பாலத்தின் நீளம் என்ன? ஆமா, இதை கிராஸ் பண்றதுக்கு 6 செகண்ட், பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு 18 செகண்ட். ஆமா, முதல்ல இப்ப வந்து நம்ம ட்ரெயினோட நீளம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு அதோட ஸ்பீட் வந்து மாற போறது இல்லை, அதேதான். இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 25 மீட்டர்/செகண்ட் தான் அதோடைய வேகம். அது ஈக்குவல் டு அந்த ஆப்ஜெக்ட கிராஸ் பண்ணுது, அதாவது அந்த பிரிட்ஜோடைய லென்த் பிளஸ் ட்ரெயினோடைய லென்த் 150 மீட்டர்ஸ் டிவைடட் பை 18. ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த ட்ரெயின், இது வந்து எவ்வளவு நேரம் டைம், அதான் அதோடைய ஸ்பீடு. இப்ப எல்லாமே மீட்டர்ஸ், இது மீட்டர், இது செகண்ட்ஸ்ல இருக்கு, இதுவும் மீட்டர்/செகண்ட்ல தான் இருக்கு. இப்ப இதை வந்து 25 × 18, இந்த 18 இந்த பக்கம் போகும்போது இப்படி வரும், ஈக்குவல் டு 150. இது இன்டூ 18 வந்து 450 ஈக்குவல் டு பிளஸ் 150. இப்ப இந்த 450ல என்ன இருக்குன்னா பிரிட்ஜோட லென்த் பிளஸ் ட்ரெயினோட லென்த் இருக்கு. அப்ப இந்த 150 கழிச்சிட்டோம்னா இது இருக்கு, ஈக்குவல் டு 450 மைனஸ் 150. இது 300 மீட்டர்ஸ்ல இருக்கு. அந்த பிரிட்ஜோட லென்த் வந்து 300 மீட்டர்ஸ். இப்ப இது வரைக்கும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேஷனரியாவும் ட்ரெயின் வந்து மூவ் ஆகுற மாதிரியும் பார்த்தோம். இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுமே மூவபிளா இருக்கு, ஸ்டேஷனரியா எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்ற கான்செப்ட் வரும். அப்ப ரெண்டுமே மூவ் ஆகுதுன்னு சொன்னா ரெண்டு ஸ்பீட் வரும், S1 S2 ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து S1 டிஃபரன்ஸ் S2. இதுல எது வேகமா போகுதோ அதுல இருந்து அந்த கம்மியான வேகம் உள்ளத கழிச்சிடணும், அதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். அப்போ ஒருவேளை இந்த பக்கம் வந்துக்கிறேன், இது S1 இது S2, அதாவது ரெண்டுமே எதிரெதிர் பக்கத்துல மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து என்னவாகும்னா S1 பிளஸ் S2. ஆமா, ஸ்பீடு வந்து S1 பிளஸ் S2. இப்ப டிஃபரன்ஸ், அதாவது பெருசுல இருந்து சின்னதை சப்ட்ராக்ட் பண்ணும், மைனஸ் பண்றோம். இது வந்து டிஃபரன்ஸ்னா இப்ப S1 கிரேட்டர் தேன் S2 அப்படின்னு சொன்னா S1 மைனஸ் S2ன்னு வச்சிடணும். சரிங்க, குறைவா உள்ள. இப்ப ஒரு ட்ரெயின் இருக்கு, இன்னொரு ட்ரெயினும் இருக்கு. இப்ப இந்த ட்ரெயின் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா இது இதை கிராஸ் பண்றதுக்கு, அதாவது ஃபாஸ்டர் ட்ரெயின் ஸ்லோவா போற ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து இதே தான், இந்த ரெண்டத்தோடைய டிஸ்டன்ஸ் தான். அதாவது இங்க இருக்கிற ட்ரெயின் வந்து இங்க வந்துருச்சு மூவ் ஆகி அப்படின்னு சொன்னா டோட்டலா இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான். அதாவது இந்த ட்ரெயினுடைய லென்த் பிளஸ் இந்த ட்ரெயினுடைய லென்த், டிஸ்டன்ஸ் வந்து L1 பிளஸ் L2. இதோடைய லென்த் L1, இதோடைய லென்த் L2. இதோடைய ஸ்பீட் வந்து S1, இதோடைய ஸ்பீட் வந்து S2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இப்ப ஸ்பீடு வந்து ஓவர்டேக் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும், எவ்வளவு
டைம் ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பீட் வந்து S1 மைனஸ் S2. இது வந்து டைம். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். இது கிடைக்கிறது டைம். அதாவது ஒரு ட்ரெயின், அந்த ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து ஸ்லோயர் ட்ரெயினை ஓவர்டேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றதுக்கு, கிராஸ் ஆகி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றதுக்கு, டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு ட்ரெயினுடைய லென்த் டிவைடட் பை ஸ்பீட் வந்து அந்த ரெண்டத்துடைய ரிலேட்டிவ் ஸ்பீட். ஆமா. ஒருவேளை ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வேணா அந்த சைடு இருக்கு. L1 இதோட ஸ்பீட் வந்து S, L2 இதோடைய ஸ்பீட் வந்து S2. இப்ப இப்படி இருக்கிறது, இது இந்த பக்கமா போகுது, இது வந்து இந்த பக்கமா போகுது. அப்ப கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, அப்ப இந்த ட்ரெயின் வந்து இந்த சைடு வந்துடும். இது வந்து L2, இந்த ட்ரெயின் வந்து இங்க வந்துடும். இதோடைய லென்த் S, L1. இது S1, இது S2. அப்ப கிராஸ் பண்றதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் வந்து L1 பிளஸ் L2 தான். டைம் வந்து L1 பிளஸ் L2 டிவைடட் பை, இது என்ன, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல கிராஸ் பண்றதுனால சீக்கிரமா கிராஸ் ஆயிடும். அதனால ஆட் பண்ணுவோம் ஸ்பீட. அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா ஆட் பண்ணுவோம், சேம் டைரக்ஷன்ல இருக்குதுன்னு சொன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அது கீழே வந்து வேல்யூ கம்மியா இருந்ததுன்னா தான் ஆன்சர் பெருசா வரும். எதிர்த்து சொல்லுங்க. நமக்கே தெரியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னு சொன்னா சீக்கிரமாவே கிராஸ் ஆயிரும். அப்ப கீழே பெரிய நம்பர் வரணும். பெரிய நம்பர் வரணும்னா ஆட் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் ஆகும். அப்ப மெதுவா தான் கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா டிஃபரன்ஸ் தான் கீழே வரணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இதுல மார்க்கெட் பிரைஸ், அதாவது குறித்த விலை. இது எதுக்காகனா, ஒரு பொருள் மேல ஸ்டிக்கர் ஒட்டி போட்டிருப்பாங்க இல்லையா ஒரு விலை, அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ். குறித்த விலை இல்லைன்னா பட்டியல் விலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து லிஸ்ட் பிரைஸ். இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இதுக்கும் காஸ்ட் பிரைஸுக்கும், அதாவது இது வந்து காஸ்ட் பிரைஸோ செல்லிங் பிரைஸோ கிடையாது, இது தனிதான். இது எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா, அந்த ஷாப்கீப்பர் வந்து, அந்த ரீட்டைலர் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக. இப்ப இந்த விலையில இருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்ப வந்து ஒரு பொருளுடைய அடக்க விலை வந்து 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் பிரைஸ வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அதாவது இத குறித்த விலை வந்து 2000 ரூபாய். இத போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்ப ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அந்த டிஸ்கவுண்ட் வந்து எதுல இருந்து கொடுப்பாங்கன்னா, இந்த குறித்த விலையில இருந்து தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த குறித்த விலையில இருந்து அந்த டிஸ்கவுண்ட் போக வர்றதுதான் வந்து விற்ற விலை, செல்லிங் பிரைஸ் வரும். டிஸ்கவுண்ட்ஸ் அலோவ் பண்றதுக்காக கொடுக்கறது தான் குறித்த விலை இல்லைன்னா பட்டியல் விலைன்றது. இப்ப இதுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா விற்ற விலை என்னவா இருக்கும்? அப்ப இதுல வந்து 10% கழிச்சிடுறோம். அப்ப இதுல இருந்து 90% தான் நமக்கு விற்ற விலை. நம்ம டைரக்டா 90% என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 10% 2000 என்ன வரும்? 10/100 into 200 ரூபாய். அப்ப 10% இந்த 200 ரூபாய கழிச்சிட்டோம்னா 2000 மைனஸ் 200, இந்த 1800 ரூபாய் தான் விற்ற விலை. செல்லிங் பிரைஸ் வந்து 1800 ரூபாய்.
ஆமா, குறித்த விலையில இருந்து 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. நமக்கு வந்து இது 10% அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ப 10% போக மிச்சம் உள்ள 90% தானே விற்ற விலை. அப்ப நம்ம டைரக்டாவே இது வந்து 100ல இருந்து லெஸ் பண்ணிட்டோம்னா 90. அப்ப 90 இதோடைய 90% என்ன அப்படின்னா இது இது இன்டூ 9 அப்பனா 1800. அதை டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம்.